ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோடய சிஸ்டரும் இன்றைக்கி கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல் மொபைல்ஸ் தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோக்காக கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப ஜாலியாக போனேன். ஏன்னா வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனில், அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே ஐடியாவுமே இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க, வாங்க ஜாலியாக தான் இருக்கும், நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணால் போதும், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ஷூட்டு ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே கிளம்பி ஒரு 11 போல் அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, கட் பண்ணி எடுத்தாங்க. ரொம்ப அந்த அளவுக்குலாம் ப்ரெஷர் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர்லேயே அந்த ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோட தங்கச்சியும் ஒரு சீன் வந்து வர சொல்லியிருந்தாங்க. அவளுமே வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்துருந்தா. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லை, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து அட்டாச் ஆகிடுவேன். இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். நான் ஜாலியாகவே பேசுவேன் எல்லாருக்கிட்டேயுமே. அதனால் அந்த அண்ணாவும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, லேட்டாக பண்ணலாமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் அதெல்லாம் பேசிடுவேன் அப்படி சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு அப்படியே தான் போச்சு. போனதுக்கப்புறம் ஷூட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். நான் வந்து போகிறப்ப வந்து பயந்துகிட்டே தான் போனேன். அச்சச்சோ எப்படி இருக்கும்னு தெரியலையே, ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வந்து ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக போணுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து வந்துட்டேன். பேமெண்ட் கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் மம்மிகிட்ட வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஷூட்டில், அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து எங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்துட்டேன். ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி ஏதாச்சும் வாங்குறதுக்கு சரி அம்மாட்டே கொண்டு போய் அமௌண்ட்டாகவே கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இனி தான் எங்கள் அம்மாவுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும். அதுவுமே ஏதாச்சும் ஒரு வீடியோவாக போடுவேன். யார் கூடடா போகிறது இருந்தேன். அதுக்கப்புறம் தீபி வந்துட்டா, அவள் கூட தான் வந்து போயிருந்தேன். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அவளும் பேஷண்ட்டாக ரொம்ப நேரம் பொறுமையாக உட்காந்துருந்தா. இந்த வீடியோஸ் கிளிக்ஸ் எல்லாமே வந்து அவள் தான் எடுத்து கொடுத்துருந்தா. நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இப்படி தான் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது வாய்ஸோடு கேட்கும்போது அது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதே கண்டென்ட் தானே இதில் பேசியிருப்போம், அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போடுறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு பெய்டு ப்ரொமோஷனுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவோட ஒய்ஃப், அவங்க பியூட்டிஷியன், அவங்களையும் போயிட்டு பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு வந்து இதெல்லாம் புக் பண்ணிவிட்டு நேராக டீ ஷாப்புக்கு வந்து வந்துவிட்டோம். ஏன்னா ½ அன் ஹவர் தானே அங்கே இருந்தோம், அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு பப்ஸு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த டே இப்படி தான் போச்சு. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.